வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீத்தேன் எதிர்ப்பு திட்ட குழுவினர் பூம்புகாரில் இருந்து தஞ்சை நோக்கி பேரணியை தொடங்கினர். மீத்தேன் எதிர்ப்பு திட்ட குழுவினர் வேளாண் மண்டல பாதுகாப்புக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். காவிரி படுகை முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்ட வரம்புக்குள் கொண்டு வர வேண்டும், வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 29ஆம் தேதி வரை பூம்புகாரில் இருந்து தஞ்சாவூருக்கு பரப்புரை நடைபயணம் செல்வதாக அவர்கள் அறிவித்தனர். அதன்படி பூம்புகாரில் இருந்து தங்களது நடைபயணத்தை தொடங்கினர். அப்போது விளைநிலங்களின் குறுக்கே எண்ணெய் எரிவாயு குழாய்கள் அமைப்பதை தடை செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இங்க பாட்டன் பூட்டன்மார்கள் நல்ல நிலம் நல்ல நீராதான கொடுத்தாங்க, நம்மள்ட்ட ஒப்படைச்சாங்க. இன்னைக்கு இப்படி கெட்டு போயிருக்குது. இதோடு தடுத்து நிறுத்தி இந்த மண்ணை பத்திரப்படுத்தி அடுத்த தலைமுறைகிட்ட நாம ஒப்படைக்க வேண்டாமா? அதற்கான முன்னெடுப்பு தான் இது. அது மட்டுமல்ல, எல்லாருக்கும் தெரியும் 2060 144 சதுர கிலோமீட்டர் சென்னை கடலுக்குள்ளார போக போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் காவிரி படுகை அதைவிட அபாயத்தில் இருக்குது. இந்த நடைபயணத்தில் தந்தை பெரியார் திராவிட கழகம், விவசாய சங்கத்தினர், தமிழக மக்கள் முன்னணி, மார்க்சிய பெரியார் பொதுவுடைமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அமைப்பினர் பங்கேற்றனர். இவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு நடைபயணம் மேற்கொள்ள அனுமதி இல்லை என தெரிவித்த போலீசார் மாலை நேரத்தில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.